வணக்கம். 2026ஆம் ஆண்டு நவகிரகங்களின் சஞ்சாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. மங்கள காரகனும் சுப கிரகங்களுக்கெல்லாம் முதன்மையானவருமான குரு பகவான் இந்த ஆண்டில் 2 முறை ராசி மாற்றம் கண்டு வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளார். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியன்று தனது உச்ச வீடான கடக ராசிக்குள் நுழைகிறார். ஒரு கிரகம் தனது உச்ச வீட்டில் அடையும் போது அதன் பலன்கள் பன்மடங்கு அதிகரிப்பதோடு உலக அளவில் தர்மம் தழைக்கவும் மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கவும் வழிவகை செய்யும். குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுவது கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளுக்கு பொற்காலமாக அமைய உள்ளது. ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான இந்த காலகட்டத்தில் ஹன்ஸ் ராஜயோகம் என்னும் மகா புருஷ யோகம் நிலவுவதால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இவ்வாறு ஒரே ஆண்டில் குரு பகவான் 2 ராசிகளில் சஞ்சரிப்பதும் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் ஆண்டின் முற்பகுதியில் பயணம் செய்வதும் ஜோதிட ரீதியாக மிகவும் அரிதான மற்றும் வலிமையான நிகழ்வாகும். இந்த மாற்றங்கள் தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரம், ஆன்மீகம் மற்றும் கல்வித்துறையிலும் பெரும் திருப்புமுனைகளை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது 12 ராசிகளுக்கென்ன என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம ராசியில் பிறந்து சூரியனை போன்ற கம்பீரமும் காட்டை ஆளும் சிங்கத்தை போன்ற தலைமை பண்பும் கொண்ட என் அன்பு தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள், நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் மற்றும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக எதையும் செய்ய துணிபவர்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் என்பதால் எப்போதும் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கும் தீபமாகவே நீங்கள் திகழ்வீர்கள். வரும் 2026 ஜூன் மாதம் முதல் 2027 மே மாதம் வரை நிகழப்போகும் இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கடகராசியில் சென்று அமர்கிறார். 12ஆம் இடம் என்றதும் கலக்கமடைய தேவையில்லை. ஏனெனில் இது குரு பகவான் உச்சம் பெறும் வீடு. மறைந்த குரு நிறைந்த பலன் என்பதற்கு ஏற்ப இந்த பெயர்ச்சி உங்களுக்கு விமல யோகத்தை அள்ளித்தரப்போகிறது. குரு பகவான் தனது தெய்வீக பார்வையால் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு, 6ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீடுகளை பார்ப்பது உங்கள் வாழ்வில் எதிர்பாராத பல நன்மைகளை உருவாக்கப் போகிறது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இது ஒரு நிம்மதியான காலகட்டமாக அமையும். குருவின் பார்வை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் விழுவதால் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும். தாய்வழி உறவுகளுடன் இருந்த மனவருத்தங்கள் மறைந்து அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பிரிந்திருந்த உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளான திருமணங்கள், கிரகப்பிரவேசங்கள் போன்ற விசேஷங்கள் மிக விமரிசையாக நடைபெறும். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடவும் மகிழ்ச்சியான நினைவுகளை சேமிக்கவும் இந்த ஆண்டு நல்ல வாய்ப்புகளை தரும். உங்கள் மீதான அக்கறை மற்றவர்களுக்கு அதிகரித்து குடும்பத்தின் ஒட்டுமொத்த கௌரவமும் உயரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு புதிய பாய்ச்சலுக்கு நீங்கள் தயாராகலாம். குரு பகவான் 8ஆம் வீட்டை பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் மூலம் பெரிய லாபங்கள் உங்கள் தொழில் நிறுவனத்திற்கு வந்து சேரும். இதுவரை முடங்கி கிடந்த திட்டங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும். முதலீட்டாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். புதிய கிளைகளை தொடங்குவது அல்லது தொழிலை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளில் வெற்றி கிட்டும். குறிப்பாக ரியல் எஸ்டேட், வாகனம் மற்றும் கட்டுமானத் துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் கொட்டும். உங்கள் தொழிலில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் யாவும் பனி போல விலகி நீங்கள் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக பெயர் பெறுவீர்கள். கூட்டாளிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். வேலை மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். குருவின் 6ஆம் இடத்து பார்வை உங்கள் உத்தியோகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து வியந்து நிற்பார்கள். வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு அவர்கள் தகுதிக்கு மேலான ஒரு கௌரவமான பதவி கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு நிச்சயம் உண்டு. வெளிநாடு நிறுவனங்களில் பணிபுரியும் வாய்ப்பு தேடி வரும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை உணர்ந்து உங்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்குவார்கள். அரசு பணிக்காக தேர்வு எழுதியவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் புகழும் அலுவலகத்தில் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தால்
12ஆம் இடத்தில் இருக்கும் உச்ச குரு உங்களை ஒரு பெரும் செல்வந்தராக மாற்றும் ஆற்றல் கொண்டவர். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். வங்கி இருப்பு கணிசமாக உயரும். சேமிப்பு பழக்கம் அதிகரித்து உங்கள் எதிர்காலத்தை பத்திரப்படுத்துவீர்கள். புதிய வாகனம் வாங்குவது அல்லது சொகுசு பங்களா வாங்குவது போன்ற கனவுகள் இந்த காலத்தில் நிறைவேறும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அளவிற்கு உங்கள் பணபலம் உயரும். சுப செலவுகள் அதிகமாகும் என்றாலும் அதற்கு இணையான வருமானமும் வந்து கொண்டே இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு நிலையான முன்னேற்றத்தை நீங்கள் இந்த ஆண்டு காண்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்கள் புதிய பொலிவுடன் காணப்படுவீர்கள். 6ஆம் இடத்தை பார்க்கும் குருவின் பார்வை உங்கள் நீண்டகால நோய்களை வேரோடு அறுக்கும். மருத்துவ செலவுகள் வெகுவாக குறையும். உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து பழைய உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். மனதில் இருந்த தேவையற்ற கவலைகள் நீங்கி மன உறுதி கூடும். 8ஆம் இடத்தின் மீதான குருவின் பார்வை நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு வாரி வழங்கும். முறையான உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் உங்கள் உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வீர்கள். ஒருவிதமான மன அமைதியும் உடல் வலிமையும் உங்களுக்குள் உருவாவதை நீங்கள் உணர்வீர்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்கள் கண்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்கள் பிள்ளைகள் கல்வியில் மிகச் சிறந்த இடத்தை பிடிப்பார்கள். அவர்கள் உங்களை கலந்தாலோசிக்காமல் எந்த முடிவும் எடுக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பார்கள். அவர்களின் திருமண முயற்சிகள் தடையின்றி முடியும். விளையாட்டு அல்லது கலைத்துறையில் இருக்கும் பிள்ளைகளுக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும். அவர்கள் மூலம் உங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேரும். அவர்களின் எதிர்காலத்திற்காக நீங்கள் செய்த முதலீடுகள் இப்போது பலன் தரத் தொடங்கும். குழந்தைகளால் உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசும். பயணங்கள் உங்கள் வாழ்வின் ஒரு பகுதியாக மாறும். 12ஆம் இடத்தில் குரு இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்தி கடன்களை செலுத்துவீர்கள். வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்களுக்கு விசா தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி பயணம் உறுதியாகும். இந்த பயணங்கள் மூலமாக புதிய நண்பர்களும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும். ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு புதிய அனுபவத்தையும் உற்சாகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தரும். முடிவாக சொல்லப்போனால் இந்த 2026-27 குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். தலை நிமிர்ந்து வாழ்வது எப்படி என்பதை இந்த உலகம் அறியும் அளவிற்கு உங்கள் நிலை உயரும். குரு பகவான் உங்கள் ராசியில் மறைந்தாலும் அவர் உச்சம் பெற்று உங்கள் பல இடங்களை பார்ப்பதால் சகல சௌபாகியங்களும் உங்களை தேடி வரும். உங்கள் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் இறைவன் கொடுத்த பரிசாகவே நீங்கள் இந்த காலத்தை கருதலாம். குழப்பங்கள் நீங்கி தெளிவான பாதையில் நீங்கள் பயணிக்கப் போகிறீர்கள். உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெருகி நீங்கள் புகழுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.